ஒரு ஒரு கண்டிஷன் என்னன்னா, 2 பார்ட்டியும் ஒரு கான்ட்ராக்ட்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 2 பேர் இருப்பாங்க. மினிமம் ஒரு கான்ட்ராக்ட்ல ஒருத்தர் இருப்பாரு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, செல்லர் பையர். இப்ப நீங்க வந்து எந்த ஆண்டர்பிரனரும் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும். அது வந்து டெக்னிக்கலா பார்த்தோன்னா ப்ரொக்யூர்மென்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போடச்சு ஒரு செல்லர், ஒரு பையர். ஒரு செல்லர், ஒரு பையர்னு வரும்போது 2 பேரும் அந்த கான்ட்ராக்ட்டை கண்டிப்பா சைன் பண்ணி ஆகணும். அது சைன் பண்ணும்போது பல சரத்துகள் இருக்கும். அந்த சரத்துகள்ல வந்து ஒரு சரத்தா இந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸை நம்ம அழகா கொண்டுட்டு போயிடலாம். அது 2 பேர் கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு அணுக வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களே அக்ரி பண்ணதா தெளிவா சட்டப்பூர்வமா அர்த்தமாயிருது. இது பிரமாதமான டேக்அவே. அண்ட் ஸோ ஆர்பிட்ரேஷன்ஸ் மூலமாக பண்ணும்பொழுது இந்த ஆர்பிட்ரேட்டர் அமைக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து இப்போ பிரச்சனை வருது, இப்போ 2 நபர்களுக்குள்ள பிரச்சனை வருது, இல்லை 2 கம்பெனிகளுக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னும் பொழுது இதை எப்படி அமைப்பாங்க? இது வந்து என்னன்னா, அதாவது இப்போ ஜென்ரலாக பிரச்சனைன்னு வரும்போது யாராவது ஒருத்தர் தான் வந்து அதை எஸ்கலேட் பண்ணுவாங்க இல்லையா, பாதிக்கப்பட்டவங்களா இருக்க தன்னை வந்து காட்டிக்கொண்டு அதை எஸ்கலேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க அதை எப்படி அணுகுவாங்க? அதை இது வந்து அணுகிறது வந்து ஒரு சிஸ்டம்னு கிடையாது.